வெல்கம் வீவர்ஸ். அன்று டிசம்பர் 11, 2011 கோயம்புத்தூர் சிவனாந்தபுரம் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க பெற்றோர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை பார்க்குறாங்க. அப்போ 14 வயதான 10ஆம் வகுப்பு படிக்கிற தன்னோட பொண்ணு வீட்டில் இல்லைன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அவள் பக்கத்தில் எங்கேயாவது விளையாட போயிருப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் கேர்லெஸ்ஸாக இருந்த பெற்றோர் டைம் ஆக ஆக தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வராததை பார்த்துருக்காங்க. சரி, அவள் வச்சிருக்க ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ரிலேஷன் அப்படின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அவங்களும் இல்லை, இங்கே வரலை, நாங்களும் உங்கள் பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பெற்றோர் பக்கத்தில் இருக்க சரவணன்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சரவணன்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போலீஸ், நீங்கள் புளியங்குளம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் பொண்ணை காணோம் அப்படின்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பெற்றோரும் புளியங்குளத்தில் இருக்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால பயந்த பெற்றோர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் டிசம்பர் 11ஆம் தேதி 4 நாட்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி சரவணன்பட்டியில் இருக்க யமுனை அப்படின்ற நகரில் இருக்க ஒரு புதற்குள்ளேருந்து துர்நாற்றம் வரதான் அந்த பகுதி மக்கள் பக்கத்தில் இருக்க துப்புரவு பணியாளர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து டிசம்பர் 16ஆம் தேதி அந்த புதரில் என்ன துர்நாற்றம் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு வந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் அங்கே ஒரு மூட்டை இருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த மூட்டையிலிருந்து தான் துர்நாற்றம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மூட்டைக்குள்ள அழுகிய நிலையில் கைகால்கள் கட்டப்பட்டு வாயில சவுண்ட் வெளியே வராதபடி வாய் துணியால் அடைக்கப்பட்டு ஒரு சிறிய இறந்த பெண்ணோட உடல் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த துப்புரவு பணியாளர்கள் பக்கத்தில் இருக்க சரவணன்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த சரவணன்பட்டி போலீஸ் அந்த உடலை மீட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்படி அழுகிய நிலையில இறந்த நிலைமையில இருக்க அந்த உடல் வேற யாரும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட 14 வயது 10ஆம் வகுப்பு படிக்கிற தன்னோட பொண்ணு காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண் குழந்தைய உடல் தான். இதை யாரு இப்படி பண்ணது, அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் சிவானந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க கலைவாணி அப்படின்ற ஒரு நபருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்கு. அந்த 2 பெண் குழந்தையில பெரிய பொண்ணு பக்கத்தில் இருக்க துணி கடையிலையும், இன்னொரு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கலைவாணி 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட கணவனை பிரிஞ்சுட்டு தனியாக தான் தன்னோட 2 பெண் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட லைஃபை கட்டிட வேலை பார்த்து தான் தன்னோட 2 பெண் குழந்தையும் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் தன்னோட வேலையை முடிச்சுட்டு டிசம்பர் 11ஆம் தேதி ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ தன்னோட சின்ன பொண்ணு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயதான பொண்ணு காணுன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பக்கத்தில் இருக்க புளியங்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் பக்கத்தில் இருக்க புதர்ல துர்நாற்றம் வந்து அந்த மூட்டையில கண்டெடுக்கப்பட்ட இவங்களோட பெண் குழந்தைய பார்த்து இவங்க அந்த இடத்துல கதறி அழுதுருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இறந்த 14 வயதான அந்த பெண் குழந்தையோட போனை கைப்பற்றி அந்த பெண் குழந்தையோட போன்ல கடைசியா இவங்க யாருக்கு கால் பண்ணியிருக்காங்க, இவங்களோட போனுக்கு கடைசியா யார் கால் வந்திருக்கா அப்படின்னு தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த போனை அவங்க தீவிரமா விசாரணை பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு காணாம போய் டிசம்பர் 11ஆம் தேதி காலையில அந்த கலைவாணி கிட்ட உங்க பொண்ணு காலையில 10:30 மணி அளவுல இந்த சைடு தான் போன் பேசிட்டே போனாங்க. அதுக்கப்புறமா தான் கலைவாணியோட அந்த 2வது பொண்ணு காணாம போயிருக்காங்க. இந்த ரீசனுக்காக
தான் போலீஸ் அந்த குழந்தையோட ஃபோனை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த ஃபோனை விசாரணை பண்ணுற அப்போ தான் அந்த ஃபோனுக்கு 44 வயதான முத்துக்குமார் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அந்த முத்துக்குமார் யாருன்னா கலைவாணியோட ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் முத்துக்குமாரை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ முத்துக்குமார் போலீஸ் கிட்ட நான் கலைவாணி கிட்ட ஒரு சில நகைகள் கொடுக்கல் வாங்கல் எனக்கு இருந்திருக்கு. அந்த நகையை கொடுக்க தான் நான் டிசம்பர் 11ஆம் தேதி கலைவாணி வீட்டுக்கு காலையில் வந்திருந்தேன். அப்போ கலைவாணியோட வீட்டில் யாருமே இல்லாததுனால நான் அந்த குழந்தையோட கையில் அந்த நகையை கொடுத்துட்டு உங்கள் அம்மா வந்தா நான் நகையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட முத்துக்குமார் சொல்லியிருக்கான். இப்படி முத்துக்குமாரோட ஸ்டேட்மெண்ட் படி அந்த பொண்ணு அந்த நகையை எடுத்துட்டு வேற யார் கூடயாவது ஓடி போயிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் வேற ஒரு கோணத்துல விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் முத்துக்குமார் சொல்றத நம்பாத போலீஸ் மேலும் மேலும் முத்துக்குமாரை கூப்பிட்டு துருவி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி முத்துக்குமார் போலீஸ் கிட்ட அந்த இறந்து போன பெண்ணோட பாட்டிக்கு வேறொரு ஆள் கூட கள்ள தொடர்பு இருந்திருக்கு, அந்த ஆள் உதவியோட இந்த மர்டரை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். இதனால மேலும் சந்தேகம் அடைந்த போலீஸ் முத்துக்குமாரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுனால முத்துக்குமார் ஒரு உண்மையா போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் கன்ஃபஸ் பண்ணது இதுதான். முத்துக்குமார் கலைவாணி கிட்ட காசு நகைகள் கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. இந்த முத்துக்குமாருக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி 2 குழந்தையும் இருந்திருக்கு. முத்துக்குமார் கலைவாணி கிட்ட ஒரு சில பழைய நகைகளை கேட்டு இதை மாத்தி உனக்கு புது நகை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணி கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு போயிட்டு திரும்பவும் கொடுக்கல, அந்த புது நகையும் வாங்கி கொடுக்காம இழுத்தடிச்சிருக்கான். இதனால கலைவாணிக்கும் அந்த முத்துக்குமாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்க சொல்லதான் முத்துக்குமார் டிசம்பர் 11ஆம் தேதி கலைவாணி வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண் குழந்தைகிட்ட முத்துக்குமார் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். சொல்லுங்க, நான் அந்த ஹெல்ப்பை பண்றேன் அப்படின்னு அந்த பெண் குழந்தை சொல்லியிருக்கு. நீ இப்பவே உங்க அம்மாக்கு கால் பண்ணி நான் நகையெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுமா. இப்போ என் கையில நகை இல்லை, வீட்டில் இருக்கு, நான் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த பெண் குழந்தையும் கலைவாணிக்கு கால் பண்ணி அவன் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு போன முத்துக்குமார் அந்த பெண் குழந்தையோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு இப்போ வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன், நீயே வந்து அந்த நகையை என் வீட்டில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பெண் குழந்தை கிட்ட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அந்த பெண் குழந்தையும் சரி ஓகே நான் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்த கலைவாணியோட பொண்ணு முத்துக்குமார் இங்கேயே உக்காரு, நான் உள்ள போயிட்டு நகையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா அந்த பெண் குழந்தை கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை பிடிக்காத அந்த 14 வயதான பெண் குழந்தை அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கு. இதை பார்த்த முத்துக்குமார் அந்த குழந்தைய கீழே தள்ளி வாயில துணியை அடிச்சு தலையிலேயே பலமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கு. அதை கூட நோட் பண்ணாத முத்துக்குமார் அந்த குழந்தைய ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச முத்துக்குமார் ஒரு பிளாஸ்டிக் பையில கை கால்கள் தலையோட கட்டி கவர்ல போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஆளு நடமாட்டமே இல்லாத புதர்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இதுக்கப்புறமா கேஷுவலா இருந்த முத்துக்குமார் கலைவாணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லவும் அந்த குழந்தை இறந்து போக சொல்ல கதறி அழ சொல்லவும் முத்துக்குமார் கூடவே இருந்து கதறி அவனும் அழுற மாதிரி நடிச்சு அந்த குடும்பத்தையும் போலீஸையும் திசை மாத்திருக்கான். அப்பதான் போலீஸ் அவனை பிடிச்சி விசாரிக்க சொல்ல இந்த எல்லா உண்மையும் ஒன்னொன்னா வெளியே வந்திருக்கு. முதல் படியா முத்துக்குமார் கிட்ட இருந்து 4.25 பவுண்ட் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இவன் மேல இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அண்ட் செக்ஷன் 201 எவிடன்ஸை அளிக்கிறது அண்ட் போக்சோ இந்த மாதிரி வழக்கு அவன் மேல பதிவு செஞ்சு கோர்ட்ல சப்மிட் பண்ணி இவனை பொள்ளாச்சி சப் ஜெயில அடிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல பெண் குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பெற்றோரால நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க ரிலேஷன் இவங்களால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தப்படுது. அதுக்கான சுச்சுவேஷனை நம்ம உருவாக்கவும் கூடாது, அந்த சுச்சுவேஷன்ல மாட்டிக்கவும் கூடாது. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. நன்றி, பாய்.